ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ வேஸ். இன்னைக்கு ஆட்டு ரத்த பொரியல் பார்க்கலாம். இது ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆட்டு ரத்தத்தை பாயில் பண்ணிக்கலாம். அதுக்கு குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணியிருக்கேன். கூடவே ஸ்டாண்டும் வச்சுருக்கேன். இதுதான் ஆட்டு ரத்தம். ரத்தம் இருக்கிற பாத்திரத்தை குக்கருக்குள்ளே வச்சு கவர் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு ஆட்டு ரத்தம் பொரியல்னாவே பார்க்கவே ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காது. பட் இதில் ரொம்பவே அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று, இது நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ஒரு 10 நிமிஷம் போல் விசில் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திருக்கேன். ஓகே, நல்லா வெந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணணுன்னா ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணுங்கள். அது உள்ளுக்குள்ளே விட்டு பார்த்தாவே தெரியும். அப்படி இல்லைன்னா ஒரு 2 to 3 மினிட்ஸ் அகைன் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா வெந்ததுனால நல்லா கேக் மாதிரி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன சைஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆஃப் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 க்ரீன் சில்லி, 3 ரெட் சில்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோல் கொஞ்சம் கறி லீவ்ஸு, கொஞ்சம் குமின் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இது துருவின தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது போல் கொஞ்சமாக உப்பு. பிளட் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் ஜீரகத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதும் கூடவே மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணுறேன். ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கட்டும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் கையால் நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். ஏன்னா பெருசாக இருக்குது லீவ்ஸு. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பிளட் பீசஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா வதக்கலாம். சேர்த்துக்கிறேன், உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது சைட்லெல்லாம் போய் கொஞ்சம் ஒட்டும். ஸோ அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிகிட்டே இருங்க. இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஓகே, இப்போது நான் கோகோனட் ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்கவே நல்லா எக் பொடி மாஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. கோகோனட் போட்டுட்டு அதிக நேரம் இருக்க தேவையில்லை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இப்போ ஆட் பண்ணலை. ஓகே, அவ்வளோதான். மட்டன் பிளட் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாதவங்க கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.